கடகராசி நேயர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல பார்ப்போங்களா. பாருங்க, இப்போ நம்ம வந்திருக்கிறது டவர். இந்த டவர் அப்படின்னாலே உயர்ந்த, நீங்கள் இதுவரை செஞ்ச முயற்சிகள், 2025 நிறைய முயற்சிகள் செஞ்சுருப்பீங்க, நிறைய பயிற்சிகள், எல்லாமே தான். ஒரு பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்கே, என்ன பண்ணுறது யோசிக்கிறீங்களா? இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ண சேர்ந்து கொண்டே இருக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க வளமுடன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். நம்ம டேரட் கார்டு பற்றி நிறைய விஷயம் பார்த்துக்கிட்டு வரோம். டேரட் கார்டு மூலியமாக ஒரு ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன செய்யணும், அவங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். பிரபஞ்ச சக்தியை நம்ம ரிசீவ் பண்ணி அந்த ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட கனெக்ட் பண்ணி ஒரு டேரட் கார்டுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது. நம்ம நார்மல் டேரட் கார்டுக்குன்னு புக்கு இருக்குது. இப்போ ஒரு டேரட் கார்டு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னா அந்த புக்கில் போய் பாயிண்ட் பார்த்தோம்னா 10 பாயிண்ட் இருக்கும். ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ்னால் இதுதான் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பாயிண்ட் மட்டும் கிடையாதுங்க, ஒரு டேரட் கார்டுக்குமே ஒரு ஏஞ்சல் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி அந்த ஏஞ்சல் கூட கனெக்ட் பண்ணி இந்த கார்டுக்கான பலன்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது லைவில் நம்மக்கிட்ட சொல்கிறத நம்ம எப்படி கேட்டு சொல்கிறோம். அது எப்படி உங்களுக்கு கேட்குதுன்னு கேட்குறீங்களா? சம்டைம்ஸ் நம்ம காதுலேயே கேட்குற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம உள் உணர்வுலேருந்து தெரியும். உள் உணர்வாக வெளியில் வரும் நமக்கு. இதோடு நம்ம யோசிக்காத விஷயமாக இருப்போம், இதோடு நம்ம படிக்காத விஷயமாக இருக்கும், இதோடு நம்ம எங்கேயும் கேள்விப்படாத விஷயமா இருக்கும். இந்த கார்டுக்கு இதுதான் பலன்னு உள் உணர்வுலும் தானாக வெளியில் வரும் நமக்கு. அப்போ பிரபஞ்சம்ங்கிறது எங்கேருந்து நமக்கு செயல்படுகிறார்கள் என்றால் நமக்குள்ளேருந்து செயல்படுகிறார்கள். இப்போ நமக்குள்ளேருந்து செயல்படக்கூடிய பிரபஞ்சத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையை சூப்பராக முன்னேற ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே செயல்படுகிறார்கள். அப்போ டேரட் கார்டுங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, இது நமக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல். இப்போ இது 7 ஆஃப் பென்டகல்ஸ்னு இருக்கும் பாருங்களேன், இது மூலயமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டு நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் ஆகும்போது அதற்கான விஷயங்கள் நமக்கு சொல்லித்தராங்க. உங்கள் எல்லாருக்குமே உள் உணர்வு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. சிலருக்கு அது புரியுது, சிலருக்கு அது புரிய மாட்டேங்குது. சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் வேணாமா, நல்லதா, நமக்கு லாஸ் ஆகுமா இல்லை லாபம் வருமா, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே போகிறீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி யோசிச்சுக்கிட்டே போகிறீங்க. யாரோ ஒருத்தர் அங்கே ஃபோனில் பேசிகிட்டே போவார். நடத்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நடத்து அப்படின்னு சொல்லுவார். நம்ம பிரபஞ்சம் நமக்கு வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, நமக்கே உள் உணர்வு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம பிஸியாக இருக்கிறதுனால, மைண்டு பிஸியாக இருக்கிறதுனால நம்ம உள் உணர்வை கவனிக்க மாட்டேங்கிறோம். பொறுமையாக அமைதியாக இருந்தால் உள் உணர்வு கவனிக்க முடியும் நம்மளால். நமக்கு பிரபஞ்சம் எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் ஃபோனில் பேசிட்டு போகிற நம்ம காதில் விழும். எங்கேயோ சினிமா பாட்டு ஒன்று காதில் விழும், வெற்றி நிச்சயம் இது உங்கள் சத்தியம், ஏதோ பாட்டுக்கு காதில் விழும். அப்போ நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் நிச்சயமாக எங்கேருந்தோ கொடுத்துருவாங்க. பல நேரங்கள் இப்போ டெக்னாலஜி டெவலப் பண்ணதில் பிரபஞ்சமும் டெக்னாலஜி லெவலில் நமக்கு இறங்கி சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம ஒரு விஷயம் பேசிகிட்டே இருப்போம், இது நடக்குமா, என்ன பண்ணலாம், ஓகே இது நடக்கும் போல இருக்குன்னு நம்ம நினைப்போம். மொபைல் டிங்குன்னு ஒரு சவுண்ட் வரும், மெசேஜ் ஒன்று வரும். இந்த மாதிரி பல நேரங்களில் பல உள்ளுணர்வுகள் மூலியமாக மட்டும் இல்லாமல் பிரபஞ்சம் நம்ம கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த டேரட் கார்டு மூலியமாக நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது ஒவ்வொருத்தரோட ராசிக்கு மட்டும் இல்லைங்க, ஒருத்தரோட இண்டிவிஜுவலோட பலங்களும் நம்ம இந்த டேரட் கார்டு மூலியமாக நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு யாராவது டவுட் இருக்கு, என் லைஃப்பில் என்னங்க பண்ணுறது, ஜாதகம்லாம் இல்லைங்க, ராசியும் தெரியல, ஒன்றும் தெரியலன்றீங்களா, தாராளமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கால் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க, அந்த ஏஞ்சல் என்ன சொல்ல வராங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் 2026 புது வருஷத்துக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஜனவரி மாதத்துக்கான பலன்கள் கடகராசி நேயர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல பார்ப்போங்களா. பாருங்கள், இப்போ நம்ம வந்திருக்கிறது டவர். இந்த கார்டு வந்திருக்காங்க. இந்த கார்டு பாருங்கள், டவர் அப்படின்னாலே மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது. மேலே வெளிச்சமாக இருக்குது. இந்த கார்டை பார்த்தீங்கன்னா மேலே வெளிச்சமாக இருக்கக்கூடியது. நிறைய பேர் பறக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த டவர் அப்படின்னாலே உயர்ந்த நிலையில், யார் கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டவருங்கிறது நீங்கள் உயர்ந்த நிலைக்கு உயர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். சரிங்களா? இன்னொன்று, உயர்ந்த நிலையில் ஒரு சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, குன்றின் மேல் இட்ட விளக்கு போல்.
ஒரு குன்று மேலே விளக்கு ஏற்றி வச்சோம்னா நிறைய இடத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே வருகிறது. அப்படி உயர்ந்து கொண்டே வரக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்னா, குன்றின் மேல் இட்ட விளக்கு போல் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறீர்கள். முதல்ல உங்கள் வாழ்க்கை உயர்கிறது. உங்கள் மூலயமா நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிரகாசம் கிடைக்க போகிறது, அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்க போகுது. அப்போ டவர் அப்படின்னாலே உயர்ந்த, நீங்கள் இதுவரை செஞ்ச முயற்சிகள், 2025 நிறைய முயற்சிகள் செஞ்சுருப்பீங்க, நிறைய பயிற்சிகள், இது எல்லாமே உங்களுக்கு இனிமேல் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கியமாக ஜனவரியில் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பழமொழி சொல்லுவாங்களா, தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறக்க போகுது, உங்களுக்கு வழி பிறந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் செய்கிற முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க, எங்கேயும் ஸ்டாப் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் க்ரோத்துங்கிறது ஒரு டவர் நல்ல ஹை லெவலில் கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பிஸ்னஸ் நிறைய பண்ணியிருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் நிறைய முயற்சிகள் செஞ்சுருக்கலாம். பிஸ்னஸ் எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க, ஒன்றும் பெருசாலாம் அந்த மாதிரிலாம் ப்ராஃபிட்லாம் வரல, பிஸ்னஸும் பெருசாக டெவலப் ஆகலை, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கான அதுக்கான நேரம் வந்துருச்சு. பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலயமா உங்களுக்கு அதான் சொல்ல வராங்க. முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. முயற்சி தொடர்ச்சியாக செய்யும் போது, முயற்சி தொடர்ச்சியாக செய்யும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைந்தே தீருவீர்கள். இது கன்ஃபார்ம். அதற்கான நேரம் தான் இந்த 2026 ஜனவரி மாதம். உங்களுக்கு பிரபஞ்சம் அதான் சொல்ல வராங்க. நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப சூழ்நிலை பல மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிப்பீங்க. குடும்பத்திலேருந்து உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலைக்கு போயிட்டுருக்கேங்க, பிஸ்னஸ்லாம் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்கேங்க. உங்களுடைய வேலை ஒன்று வேறு கம்பெனிக்கு மாறுறதாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கலாம். அதில் என்னங்க பதவி, சாதாரண ஒரு சின்ன வேலையில் தாங்க இருக்கேன், நான் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கேன், சேல்ஸ் மேனேஜராக, சேல்ஸ் டீம் லீடராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புரியுதுங்களா? சாதாரண பிஸ்னஸ் அடுத்த எப்பயுமே நீங்கள் இந்த வார்த்தை சொல்லாதீங்க, நான் சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் பண்ணுறது சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் வளர்ந்து கொண்டு இருக்கும் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறேன். மை பிஸ்னஸ் இஸ் க்ரோயிங் எவ்ரி டே. வளர்ந்து கொண்டிருக்கிறது என்னோடய பிஸ்னஸ், என்னோட வாழ்க்கையை மலர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்கமான கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், நான் வாழ்க்கையில் என்னோடய கஷ்டத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேனா, இல்லை இந்த கஷ்டத்தை எப்படி வெளியில் வரதுன்றதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேனா? ஒரே விஷயந்தான். ஒரு பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்கே, என்ன பண்ணுதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணுதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுதான் திரும்ப நடக்கிறது. இப்போ பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னு யோசிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை உயர ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே நீங்கள் உயர ஆரம்பித்து விட்டது. அப்போ உங்கள் சிந்தனையும் உயர்ந்து விடும். உங்கள் சிந்தனை உயர உயர உங்கள் வாழ்க்கை உயரும். உங்கள் வாழ்க்கை உயர உயர உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். மறுபடியும் சிந்தனை உயரும். இது ஒரு சைக்கிளாக ஃபார்ம் ஆகி உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி செய்யுங்க. இன்னொருத்தருக்கு போய் அட்வைஸ் கொடுக்க முடியுமா கொடுங்க. இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்ல முடியுமா சொல்லுங்கள். உங்களால் பொருளாதார உதவி செய்ய முடியுமா கொடுங்க. அப்போ கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய ஜனவரி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைகிறது. உங்களுக்கும் நல்லபடியாக வாழ்க்கையை மலர ஆரம்பிக்கிறது. உங்கள் மூலியமாக பலரோட வாழ்க்கையும் மலர ஆரம்பிக்கிறது. இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக சூப்பரான வருடமாக அமையும். அது நீங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் செய்கிறத முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளம்.